இன்றைக்கி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்து அந்த தண்ணியிலே நல்லா கரைச்சிருங்க அந்த புளியோட. இந்த நல்லா கரைச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசமாக இருக்குல்ல ரசம். இப்போ தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதை கரைச்சி விட்டுக்கோங்க தக்காளியை. நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே சேர்ந்து கரைக்கும் போதே உங்களுக்கு ஸ்மெல்லு நல்லா வரும், ரசத்தோட ஸ்மெல்லு. அவ்வளோதான். இப்போது ஒரு பேனில் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம இடித்து சேர்த்துக்கணும். மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா இது நாளையும் நல்லா நச்சுட்டு இடிச்சுட்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். நான் 1 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 2 மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதிலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கரைசல் இருக்கு இல்லைங்களா, அதையும் புளித்தண்ணியும் அப்படி அதிலேயே ஊற்றிடுங்க. இதன் தண்ணி கலக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயத்தூள் அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வேணும் அப்படின்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு சிம்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. ரசம் இந்த மாதிரி முறை கூட்டி வரணும். மேலே இந்த மாதிரி முறையாக வந்துருச்சு அப்படின்னா ரசம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதில் நீங்கள் இந்த ரசம் கரைக்கும் போதே பெருங்காயத்தூள், உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சு.